மட்டனில் எப்போதும் குழம்பு பிரியாணினே பண்ணி ரொம்ப போர் அடிக்குதா? அப்போ கண்டிப்பாக இந்த சுக்கா ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான இந்த டிஷ் அப்படியே ஹோட்டலில் செஞ்ச மாதிரியே இருக்குங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் மட்டன் சுக்கா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ 4 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி அரோமா வரும்போது உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுத்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு 1 ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டு 2 பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஆஃப்டர் தட் நம்ம வேக வச்சுருக்க மட்டன் பீசஸையும் அது கூட போட்டுருங்க. மட்டன் பீசஸ் ஒரு 10 விசில்ஸ் கிட்ட விட்டுருங்க. நல்லா வெந்து வந்திருக்கணும். அண்ட் போன் பீசஸ் இல்லாமல் ஃப்ளஷ் பீசஸில் செய்யுங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் அண்ட் தேவையான அளவு சால்ட்டும் போட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க சுக்கா மசாலாவையும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா ஜூஸியான சுக்கா ரெடியாக இருக்குங்க.